எனக்கு இந்த நீச்சல் ட்ரைனிங் கொடுத்த அந்த கான்ஸ்டபிள் செல்வராஜ், அந்த கான்ஸ்டபிளை வீரப்பன் சுட்டு கொண்டான். சாதாரணமானவங்க நல்லவங்க கூட இருப்பாங்க. சென்ட்ரல் பிரிசன்ல ஒரு தனி வார்டு இருக்கு, அதுக்கு பேர் மருமக்கள் வார்டு. இளைஞர்கள், இந்த பணியில சேரக்கூடிய இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த துறையில வரணும் அப்படிங்கிற இது நல்ல செய்தி. என்னன்னா, இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா, என் பையனை அதனால பார்க்கணும் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க என்னங்க யாருன்னு கேட்டேன். நான் அந்த மாதிரி மார்வாடி. இன்னொரு விவசாயி வந்து மதுராந்தகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த காட்டுப்பன்றி நம்ம வராமல் இருக்கிறதுக்கு வேலி வச்சிருக்காரு. 2 பேர் தொட்டுட்டாங்க. தீயணைப்புத்துறை அவங்க வந்து உண்மையிலே வீரர்கள். ஒரு இடத்துல தீ பிடிக்குது, ஆபத்து என்ன, நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைடில் தான் ஓடுவோம். ஆனால் ஒரு ஃபயர்மேன் எங்கே ஆபத்து இருக்கோ அதை நோக்கி தான் ஓடுவோம். ஆபத்துகளை நோக்கி போகக்கூடியவங்க தான் தீயணைப்பு வீரர்கள். அதில் நான் பணியில் இருக்கும்போது, தீயணைச்சிட்டே இருக்கும்போது ஒரு பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்து, அதே மாதிரி ஒரு பெரிய ஆள் கொணரில் வந்து 3 பேர்ல 2 பேர் தூக்கிட்டாங்க. தூக்கி எடுத்து கொண்டாந்துட்டாங்க. 3ஆவது பேர் தூக்கிட்டு போகும்போது உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பயங்கர சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும்ல. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி எப்படி சார்? ஓகே, ஸோ நம்ம வந்து கிராமத்தில் வளர்ந்துருக்குறோம். ஸோ குறைஞ்சபட்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உண்டு. சின்ன பிள்ளையில விளையாடுவோம். அதே மாதிரி கபடி விளையாடுவோம், அதே மாதிரி கொக்கோ ஓடுவோம். 100 மீட்டர் தான் நம்முடைய ஈவெண்ட்டுங்க. ஆனால் போலீஸ் அகாடமியில் போய் சேர்ந்த பிறகு தான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங். குறிப்பாக நம்ம கிராமங்களில் நீந்துவோம் இல்லைங்களா, நீச்சல். எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆறு போயிருக்கு, இந்த ஆறில் போய் நீந்துறது உண்டு. ஆனால் நான் வந்து போலீஸ் அகாடமியில் போனால் நீச்சல் போட்டின்னு வந்து வச்சுங்களேன், நீச்சல் போட்டியில் ரொம்ப பிரமாதமாக நீந்தக்கூடிய நபர்கள்லாம் இருந்தாங்க. ஓகே, இவங்கெல்லாம் எங்கே தான் நீந்திருப்பாங்கன்னு பார்த்தாக்கா, நீச்சல் என்பது நம்ம பண்ணதெல்லாம் நீச்சலே கிடையாது. அது சும்மா கிராமத்தில் அப்படி நம்ம நீச்சல் பண்ணுறோம். நீச்சலில் 4 டைப் இருக்கு. 4 டைப் இருக்கு. ஃப்ரீ ஸ்டைல், பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு, பட்டர்ஃப்ளை, பேக், இப்படிலாம் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ நான் அந்த அகாடமியில் 6 மாதம் முடிச்சு தமிழ்நாட்டுக்கு 6 மாதம் ட்ரைனிங். அப்போ வந்தப்போ ஒரு பெரிய ஸ்விம்மர் இருந்தார், அவர் பேர் செல்வராஜ். அவர் தான் ஐயா அந்த மாதிரி நானே ட்ரெயின் பண்ணுறவங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து எல்லா விதமான ட்ரைனிங் 6 மாதத்தில் எடுத்துக்கிட்டேன் சென்னையில். ஸோ திருப்பி நான் போலீஸ் அகாடமியில் போகும்போது எல்லா ஸ்விம்மிங் ஈவெண்ட்லேயும் நான் தான் சாம்பியன். என் பேர் அங்கே இருக்கும், சைலேந்தர் பாபு. அது வந்து ஆர்டி சிங் கப் ஃபார் ஸ்விம்மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நான் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு போட்டியாக இருந்தது எங்கள் சீனியர் ராஜீவ் திரிவேதி. ஆமாம், அவருக்கு எனக்கு தான் போட்டி இருக்கும். எங்கள் பேட்சில் ஒரு ஸ்டேட் ஸ்விம்மர் இருந்தார், விஜய் யாதவ். அவர் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன். அவரெல்லாம் ஈஸியாக தோக்கடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒருபோதும் தோக்கடிக்க முடியாத ஆள் இந்த ராஜீவ் திரிவேதி. அவர் ரொம்ப திறமையான. அவர் தான் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீந்தினார். அதை பார்த்து இப்போ அவரை மீட் பண்ணி அவர் எப்படி நீந்தினாரோ அதே மாதிரி அடுத்த வருஷம் நான் நீந்தினேன். ஸோ அது வந்து வேலம நாட்டு தனுஷ்கோடி. எனக்கு இந்த நீச்சல் ட்ரைனிங் கொடுத்த அந்த கான்ஸ்டபிள் செல்வராஜ், அந்த கான்ஸ்டபிளை வீரப்பன் சுட்டு கொண்டான். அதாவது ஒரு முறை வந்து வீரப்பனை பிடிக்க போகும்போது நம்ம திம்பத்துக்கு பக்கத்தில் ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது ஜீப்புக்கு முன்னாடி கல்லை போட்டுட்டு வீரப்பன் வந்து இங்கேருந்து பார்த்து கரெக்டாக அடிச்சிருக்கான். முதல் குண்டு அந்த செல்வராஜுடைய அந்த முதுகில் தான் பட்டிருந்தது. அவர் இறந்து போயிட்டார். அதுலேருந்து நான் வந்து எங்கே வேலை இருந்தாலும், எங்கே வேலைக்கு போனாலும் சாயங்காலம் டைம் இருந்ததுன்னா இந்த போலீஸ் மென்னோட சேர்ந்து விளையாடுவேன். வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி, இந்த மாதிரி அவங்க கூட ஓடுவேன். ஆமாம், அவங்க கூட ஓடுவேன். அதே மாதிரி அவங்க கூட ஷூட்டிங். ஏன்னா இந்த போலீஸ் துறை வந்து ஒரு லீடர்ஷிப் என்பது நம்ம மென் இருக்காங்கல்ல, அவங்க கூட விளையாடுறது, அவங்க கூட இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு 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 துறை மேலே ஒரு மரியாதையும், ஒரு பெரிய பிரச்சனைனா கூட நிற்கிறதுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நான் காவல்துறை தலைவராக இருக்கும்போது கூட ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம், வீட்டில் இருந்து அப்படியே கிளம்பி, முகப்பேர்லேருந்து கிளம்பி அப்படியே ஐஆர்ஆர் பிடிச்சி வண்டலூரில் போய் அங்கேருந்து கேளம்பாக்கம் போய் அங்கேருந்து மாவலியில் போயிட்டு அப்படியே சைக்கிளை சுற்றி நேராக சேந்தாம வந்து காஃபி டீ சாப்பிட்டு அப்படியே நேராக ஆஃபீஸ்க்கு வருவோம். ஒரு நாள் இன்னொரு ரூட் எடுத்துகிட்டு போய் மயிலாப்பூர் காஃபி குடிச்சிட்டு டிஃபன் குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் வரும்போது என்னுடைய ஆஃபீஸுக்கு காலைல 10 மணிக்கு வந்துடுவேன். சண்டே நான் வச்சுக்கோங்க, சண்டே காலையில் 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் வந்துடுவேன். 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் அந்த சைக்கிளிங். புரியுதுங்களா? ஏன்னா அந்த சனிக்கிழமை சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பெரிய பிரச்சனையே வரும். ஸோ ஃபோன் வரும், போக வேண்டி இருக்கும். ஸோ நம்மளை குறை சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இவரை பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் இந்த காலையில் 4 மணி நேரம் தான் நம்ம சைக்கிள் ஓட்டுறது. யார் கூட ஓட்டுறோம்னா கான்ஸ்டபிள் கூட தான் ஓட்டுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஜிபியே வராரு. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வழக்கமாகவே நம்ம சாப்பிட்றோம்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம்னா வேலை பார்க்குறோம். ஸோ வேலை பார்க்குற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, மூச்சு விடுற மாதிரி இந்த உடல் நலம்னா என்ன,
உடற்பயிற்சினா என்ன, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உடற்பயிற்சி பண்ணணும், எவ்வளவு சாப்பிடணும், இது பற்றிய நூல்கள் நிறைய இருக்கு. உலக அளவில் பேசப்பட்ட நூல்கள். பார்ன் டு ரன் ஒரு புக்கு பேர், ஃபார் எக்ஸாம்பிள். இப்படிப்பட்ட சில நூல்கள், என்ன ஃபுட்டு, இதை பற்றி ஆராய்ச்சிகள் வந்து நிறைய நூல்கள் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டுங்க ஒரு நூலே எழுதினா புக் நீங்க எழுதிட்டீங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருன்னா எ கைடு டு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். தமிழ்ல அதுக்கு பேரு உடலினை உறுதி செய். பாரதியாருடைய வாக்கு. ஸோ உடலினை உறுதி செய்யன்னு சொல்லி ஒரு புக் வந்து சிம்பிளா, அதாவது உடம்புனுடைய தேவை என்ன, என்னென்ன மாதிரி உடற்பயிற்சி ஏன் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு உணவு சாப்பிடணும், இப்படிங்கிறத பத்தி நான் நிறைய. என்ன சார் சாப்பிடுவீங்க ஒரு நாள்? உங்களோட டயட் பிளான் என்ன சார்? ஒரு 20 வருஷமா நான் வந்து வழக்கமா காலையில எழுந்திரிச்ச உடனே இட்லி, தோசை, பொங்கல் இது சாப்பிட்றதெல்லாம் நிப்பாட்டேன். மத்தியானம் வந்து இந்த மாதிரி சோறு. காலையில என்ன இருக்கும், ஒரு 3 எக். ஓகே, ஒயிட் மட்டுமா? ஒயிட் எக். ஓகே. கொஞ்சம் ஏதாவது நட்ஸ். ஓகே. கேஷ்யூ நட்டா இருக்கலாம், கிரீன் கிராமா இருக்கலாம், அந்த மாதிரி. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். மேங்கோ சீசன்னா கொஞ்சம் மேங்கோ. சரி. இல்லாட்டி வாழைப்பழம். இந்த அளவுக்கு தான். ஓகே. காலையில முடிஞ்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச். ஆஃப்டர்நூன் வழக்கமாக ஒரு ரைஸ், ஒரு ஃபிஷ் கறி. ஃப்ரை அவாய்ட் பண்ணிட வேண்டியது. ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகி போச்சு. இதுக்கு மேல நிறைய நீங்க கலோரி ஏற்றிட்டீங்கன்னா உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது. நைட்ல அதே மாதிரி கொஞ்சம் கிராம்ஸ் சொல்லக்கூடியது கிரீன் கிராம், ரெட் கிராம், அதாவது பாசிப்பயிறு அல்லது தட்டைப்பயிறு, இல்லாட்டி உளுந்து பயிறு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லாத வேர்க்கடலை சாப்பிடலாம். கூடவே ஏதாவது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஒரு கப் மில்க். ஏதாவது ஒரு விசேஷமா கல்யாணத்துக்கு போறோம் அன்னைக்கு நம்ம ஒரு மீல்ஸ் அடிச்சிட வேண்டியதுதான். மற்றபடி ரொட்டீனா நம்ம இந்த அளவுக்கு வச்சிருந்தோம்னா உடம்பு ஏறாது. இப்போ ஒரு சின்ன குவான்டிட்டி இது போதும் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டா அது வீடியோ போட்டா என்ன கேட்கறாங்க, சார் உண்மையிலேயே நீங்க இவ்வளவுதான் இல்ல எங்களுக்கு வீடியோக்காக சொல்றீங்களா சாப்பிடுறீங்களான்னு கேட்கறாங்க. அப்படி சாப்பிடுறது இல்லை, அப்படி சாப்பிடக்கூடாது. பட் அந்த மாதிரி ஒரு டெம்ப்டேஷன் நமக்கு இருக்கு. சில நேரத்தில் நம்ம எக்ஸஸா சாப்பிட்றோம். ஸோ அடுத்த ஒரு முறை நல்லா சாப்பிட்டோம்னா அடுத்த மீல்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்படி நம்ம உணவுடைய அளவும் கொஞ்சம் குறைக்கணும். இதுல ஒரு தத்துவம் இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது, புரோட்டீன் தேவைப்படுது, விட்டமின்ஸ் தேவைப்படுது, மினரல்ஸ் தேவைப்படுது, ஃபைபர் தேவைப்படுது. இப்போ நம்ம இந்த உணவுல இதெல்லாம் ஓரளவுக்கு வருதான்னு கொஞ்சம் கணக்கு பார்க்கலாம். சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்க வந்து இந்த சாப்பாடு போட்டிருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு இது சஜஸ்ட் பண்றீங்க, இது சாப்பாடுக்கு முன்னாடியா இல்லை சாப்பாடுக்கு பின்னாடியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது குறைந்தபட்ச சாப்பாடு போதுங்கிறது தான் செய்தி. அதை நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கணும். ரெண்டாவது, அது சார் உங்களுடைய லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் பார்ட் அப்படிங்கிறது எது சார்? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. என்டர்டெயின்மெண்ட் இப்போ முன்னாடி வந்து காலேஜில் படிக்கும்போது எல்லாம் சினிமா பார்ப்பேன். அதுதான் நமக்கு எல்லாரும் மாதிரி எனக்கு என்டர்டெயின்மெண்ட். சரி. இந்த ஏஎஸ் எல்லாம் படிச்சு எல்லாம் வந்த பிறகு பெரிய இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை, குறைஞ்சிட்டுது. எல்லாரும் வந்து ஒரு நல்ல சினிமான்னு சொல்லிட்டாங்கன்னா, பிரமாதமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பார்ப்பேன். அது இல்லாம என்டர்டெயின்மெண்ட்னா புத்தகம் படிக்கிறது, அது என்டர்டெயின்மெண்ட் சொல்லாமான்னு தெரியல. நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எப்படி காலையில 1 or 2 hours தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். இதர் சைக்கிளிங் அல்லது ரன்னிங் அல்லது ஜிம் ஒர்க் அவுட் அப்படின்னு போயிடும். சமீபத்துல என்ன படம் சார் பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த வருஷத்துல அட்லீஸ்ட்? இந்த வருஷத்துல இன்னும் பார்க்கல. முன்னாடி மாமன்னன் சினிமா பார்த்தேன். பாத்தீங்களா? இந்த ஓடிடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குற ஹேபிட்ஸ்லாம் இருக்கா சார்? ஓடிடி என்கிட்ட இல்ல, ஆனா அது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. சார் 3 துறைகளுக்கு அதிகாரியா இருந்த ஒரு நபர் நீங்க. ஸோ ஏதாவது வித்தியாசமா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? ஒரு பக்கம் சிறைத்துறை, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் காவல்துறை, இது எதுல சார் வித்தியாசமா ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? இது எல்லாமே ஒரு காலத்துல காவல்துறையோடு நேரடியான தொடர்புலையும் காவல்துறை கட்டுப்பாடுல இருந்த துறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிறைத்துறை எப்பவுமே புதிய வித்தியாசமான துறை தான். ஆனால் சிறைத்துறையை தலைமையேறுனா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார், ஐபிஎஸ் ஆஃபீஸர். தீயணைப்புத்துறை எப்பவுமே காவல்துறையோடு இருந்த துறை, ஆனா இன்னைக்கு தனியா இருக்கு. ஏன்னா அதனுடைய தலைமை வந்து ஐபிஎஸ் அதிகாரி. எல்லாருமே சீருடை அணிந்த துறைகள். எல்லாருக்குமே வேலைக்கு சேர்றது ஒரே விதமான தேர்வு தான், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஆனால் இந்த 3 துறைக்குமே அவங்க பணிகளை ரொம்ப வித்தியாசம் இருக்கு. புலன் விசாரணை தான் காவல்துறையுடைய முக்கியம், சட்டம் ஒழுங்கு. இந்த சிறைத்துறையை வந்து ரொம்ப ஒரு கடினமான துறைன்னு சொல்லுவேன். நீங்கள் சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானவர்கள். சமுதாயத்தில் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, குற்றவாளிகளாக இருப்பாங்க, மிரட்டுவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில திடீர்னு இறந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கிறது என்பது ரொம்ப கடினமாக. தீவிரவாத நபர்கள் இருப்பாங்க. எல்லா குற்றங்களும் பின்னணி இருக்கிற எல்லா நபர்களும் ஒரு இடத்துல இருப்பாங்க. சோ அவங்க கூட நீங்க இருக்கணும். சாதாரணமானவங்க நல்லவங்க கூட இருப்பாங்க, இருக்கலாம். சென்ட்ரல் பிரிசன்ல ஒரு தனி வார்டு இருக்கு, அதுக்கு பேர் மருமக்கள் வார்டு.
மருமகள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் இருக்கிற மாமனார் மாமியார் வார்டு. ஓ, இந்த ஒரு வார்டு. ஓகே அது ஓகே. என்னன்னா அந்த டவுரி கம்ப்ளைண்ட்னு வருவாங்கப்பா. அவங்கெல்லாம் பெரிய குற்றவாளிகள் கிடையாது. ஏதோ வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை அது பெரிய இஷ்யூவா மாறி ஆமா, இருக்கும். பொய்யா கூட ஒரு புகார் கொடுத்துருப்பாங்க. இருக்கலாம். அந்த பெண்ணை தற்கொலை பண்ணி செத்துருக்கலாம். போகும்போது மாமியார் பேரையும் மாமனார் பேரையும் எழுதி வச்சிருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அங்கே வந்து மனக்குழப்பத்தில் இருப்பாங்க, மனநல பாதிப்பில் இருப்பாங்க, அங்கே போய் தற்கொலை பண்ணிடக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் அந்த பணி ரொம்ப. பட் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வருவோம். சிறைவாசிகளுக்கு கஞ்சிக்கு பதிலாக இட்லி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாளே இட்லி போட்டாங்க. அடுத்த நாளே சரி நமக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு டிரைவிங் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னோடனே ஒரு 15 நாளில் ஃபங்க்ஷன். எதுக்குன்னா முதல் பேட்ச் 100 பேருக்கு மகேந்திரா சிட்டி மூலமாக 100 கைதிகளுக்கு லாரி ஓட்டக்கூடிய பயிற்சி ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி என்ன நம்ம செய்யணும் ஆசை நம்ம சொன்னோன்னா போதும். கைதிகளை வச்சு நமக்கு ஷர்ட் தைப்போம், விற்பனை பண்ணுவோம். எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் பண்ணியிருக்காங்க நிறைய. அவங்க எல்லாம் தான் ஃப்ரீடம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பண்ணுவோம். நம்ம பீரியடில் தான் பெட்ரோல் பங்குக்கு அனுமதி வாங்கினோம். அதுக்குள்ளே என்ன மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி அது ஒரு சிறப்பு வாய்ந்த துறை. அங்கே வேலை பார்க்குறது ஒரு தனி சுகம். தீயணைப்புத்துறை அவங்க வந்து உண்மையிலே வீரர்கள். நீங்கள் வந்து ஒரு இடத்துல தீ பிடிக்குது, ஆபத்து என்ன, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் சைடில் தான் ஓடுவோம், எதிர் திசையில் தான் ஓடுவோம். சாதாரண பொதுமக்கள் இங்கே தீ பிடிக்குது, ஆபத்து வெடிக்க போகுதுன்னு என்ன பண்ணுவோம்? எதிர் திசையில் ஓடுவோம். ஆனால் ஒரு ஃபயர்மேன் எங்கே ஆபத்து இருக்கோ அதை நோக்கி தான் ஓடுவான். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக. இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் பீப்புளுக்கு வந்துங்க பயங்கரமான ஒரு அர்ப்பணிப்பு எண்ணம் உண்டவங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சி பக்கத்தில் ஒரு பையன் வந்து ஆள் தொலை கிணறுல விழுந்துட்டான். அவனை உயிரோடு எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. கடைசியில் குழி தோண்டினாங்க. இந்த குழியில் போனால் ஒரு வேளை வெளியே வர முடியாது. அப்போ எத்தனை ஃபயர்மேன் நீங்கள் உள்ளே இறங்குறது தயாராக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அங்கே இருந்த 65 பேருக்கு எழுத்து போட்டாங்க, நான் வரேன், நான் உள்ளே போகிறேன். அப்படிப்பட்ட தீயணைப்புத்துறை சுதந்திரம் வாங்கின பிறகுங்க சுமார் 60 பேர் வீரர்கள் வந்து தீயணைப்பு பணியின் போது உயிர் இழந்திருக்கிறாங்க. ஒரு அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு துறைன்னு சொன்னால் இந்த தீயணைப்பு வீரர்களை சொல்லலாம். எப்போ ரெடிங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், உடனே வந்து நிற்பாங்க இல்லைங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து இன்னைக்கு அந்த துறை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக வந்துட்டு இருக்கு. அவங்க வெறும் தீயணைப்பு பண்ணுறவங்களோ பாம்பை பிடிச்சிட்டு போகிறவங்களோ மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு பில்டிங் இன்னைக்கு கட்டணும்னா அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு பில்டிங் கட்ட முடியாது, ஒரு ஆஸ்பத்திரி கட்ட முடியாது. ஆமாம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா அப்படிங்கிறதுக்கான செக் பண்ணணும். இங்கே சென்னையில் இருக்கிற அனைத்து பில்டிங் வந்து தீ பிடிச்சாலும் அவங்க தான் வந்து அணைக்கணும். அதுக்கான பெரிய ஸ்கைலிஃப்ட்லாம் இருக்கு. ஆமா ஆமா, அது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பில்டிங் வரைக்கும் போய் ரீச் ஆகிடும். அப்படிப்பட்ட பிராண்டுங்கிற ஸ்கைலிஃப்ட் வச்சிருக்காங்க. அதை ஆப்ரேட் பண்ணி வந்துடுவாங்க. அந்த பில்டிங் கட்டுறதுக்கான அடிப்படை ஒரு உரிமை அவங்க வாங்கினா தான் கட்ட முடியும். ஸோ அங்கே ஒர்க் பண்ண ஒரு பெண்மணி, அவங்க வந்து டைரக்ட் ஆஃபீஸர் பிரியா, அவங்க வந்து தீப்பிடிக்குது ஒரு அரசாங்க அலுவலகத்தில். அவங்களாவே போகிறாங்க, முன்னாடி உள்ளே போகிறாங்க, வெடிக்குது, வெடிச்சு உடம்பெல்லாம் தீ, 40% பேர்ன் இன்ஜுரி. அந்த அம்மா அவ்வளோ போல்டாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கு பெண்மணி. அவங்களுக்கு அதுக்காக பிரைம் மினிஸ்டருடைய மெடல் கொடுத்தாங்க, வீரப்பதக்கம் கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு முதல் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அதிகாரி ஐஏஎஸ் பதவிக்கு வரக்கூடியவங்க, அந்த கன்ஃபர்மெண்ட் இருக்குல்ல, அது வாங்கியிருக்காங்க, மெரிட்ல அவங்க வாங்கியிருக்காங்க, பிரியா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான துறை அந்த தீயணைப்பு துறை. ஆனால் காலகாலத்தில் ஆரம்ப காலங்களில் இருந்து முதல்ல எந்த வேலை வேணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தாங்க சொல்லுவாங்க. காவல்துறை, காவல்துறை, 2வது பிரிசன், 3வது. ஆனால் இன்னைக்கு அந்த சட்டத்தின்படியுமே அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் மேனுவல் பார்த்தீங்கன்னா, எ ஃபயர் ஆஃபீஸர் வில் சல்யூட் எவ்ரி அதர் ஆஃபீஸர் இந்த கவர்மெண்ட். ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அரசாங்கத்தினுடைய எந்த ஊழியராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்றது அவங்களுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த துறையினுடைய மகிமை இருக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் வந்து இந்த கான்ஸ்டபிள் செலெக்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்பு துறையில் எது வேணும் அப்படின்னு கேட்டால் நிறைய மார்க் வாங்கின சிலர் நம்பர் 1 தீயணைப்பு துறைன்னு கேட்டு வாங்குறாங்க. துறைக்கு வளரக்கூடிய ஒரு நல்ல துறை. அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் தீயணைப்பு வீரர்கள்னா கதாநாயகர்கள், ஸோ அவங்க ஈக்குவல். நான் என்ன சொல்கிறேன், அவங்களும் சமமாக இருக்கக்கூடியவங்க தான்.
இன்னொரு முக்கியமான கேள்வியோட இந்த இன்டர்வியூவை ஃபினிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். 2005 அண்ட் 15 அந்த டைம்ல வந்து ஃப்ளட் டைம்ல களத்தில் இறங்கிய சைலேந்திர பாபு வந்து ஒரு பெரிய சேவியரா வந்து கொண்டாடப்பட்டார் மக்கள்ல. ஏன்னா எங்கெங்க யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியாது, திக்கு தெரியாம இருந்த டைம்ல சைலேந்திர பாபு ரீச் பண்ண முடிஞ்சது. அவர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸை வந்து யூஸ் பண்ணி ரெஸ்கியூ பண்ற விஷயங்கள் வந்து எல்லாமே நேரடியாக பண்ணார்ல. ஸோ அந்த நேரத்தில் இருந்த அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டு இல்லாட்டி தண்ணிக்குள்ளே தத்தளிக்கிறாங்க அப்படின்னாலும் நான் உடனே ஓடி போவேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் ஒரு ஸ்விம்மர். எனக்கு நீச்சல் வந்து சர்வசாதாரணமாக வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கரிக்காரன் புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பழனி பக்கத்தில். ஒரு டேம் உடஞ்சி அந்த ஊரே தண்ணியில் மூழ்கிடுச்சு. மணி 12 மணிக்கெல்லாம் தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி ஊரே மூழ்கி இருக்கு, எல்லாரும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ நான் கிளம்பி போனேன், திண்டுக்கல்ல இருந்து போனேன். தீயணைப்பு வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, தீயணைப்பு வீரர்கள் பெரிய இந்த மாதிரி கயிறெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. யாரும் உள்ளே போகலை, பயங்கரமாக தண்ணி ஓடுது. நான் யாருக்காவது நீச்சல் அடிக்க தெரியுமான்னு கேட்டேன். எல்லாருக்கும் தெரியுயா, நான் நீந்துறேன், நீங்கள் வரீங்களா? நான் வரேன்யா அப்படின்னாங்க. ஸோ அந்த கயிறு எடுத்துட்டு நாங்கள் நீந்தினோம். நீ அந்த ஊருக்கே போய்ட்டு நைட்டில் 1 மணிங்க இருட்டு கண்ணு 1:30 2 மணி இருக்கும். ஒன்றுமே தெரியாது. தெரியாது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃப்ளட் டைமில் தான் கல் வரும், அந்த கட்டை வரும், பாம்பு வரும், என்ன வேணாலும் வரும். ஸோ இந்த சென்னையில் நீங்கள் சுற்றி ஃப்ளட் டைமில் பார்த்தீங்கன்னா கூட அந்த நீந்திட்டு இருக்கும்போது பக்கத்தில் பாம்பு நீந்தோம். சுவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்புகள் வந்து கை வச்சிங்கன்னா பாம்பெல்லாம் கை வைக்கணும். ஸோ அப்போது வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஞாயிற்றுல. உடனே ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்தாங்க. காலங்காத்தால கவர்மெண்ட்லேருந்து ஹெலிகாப்டர்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த ஹெலிகாப்டர் நைட்டில் வராது. ஸோ நாங்கள் அந்த ஊருக்கு போயிங்க நைட்டில் 2-3 மணிக்கு பார்த்தா எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. சில பில்டிங்கில் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, யாருமே உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு தெரிய வந்துருச்சு. ஸோ நாங்கள் இருந்துட்டோம். காலையில் 5 மணிக்கு மறுபடியும் நீந்தி இங்கே வந்து ஊருக்காங்கலாம் சொன்னோம், இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது, தண்ணி குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து இன்றைக்கும் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் சைலேந்திர பாபு வந்தார், நீந்தினார், போனார் அப்படின்னு பேசுவாங்க. 2015 சென்னை ஃப்ளட். அப்போ நாங்கள் வந்து நான் கோஸ்டல் செக்யூரிட்டி, தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய நீச்சல் அணி என்கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த நீச்சல் அணியை எடுத்துகிட்டு நாங்கள் இந்த தாம்பரம் முடிச்சு நாங்கள் போய் உள்ளே போயிருக்கும் போதுங்க ஒரு பில்டிங்கில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, 3 பேர், ஒரு வயசானவர், 2-3 பிள்ளைகள். அங்கே போய் நாங்கள் ஒரு 11 மணிக்கெல்லாம் அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டோம். அந்த வீடியோ ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது. அடுத்த நாள் காலையில் அந்த பில்டிங்கே கிடையாது, அது ஃபுல்லாக மறைஞ்சு போய் இந்த பில்டிங்கை உடஞ்சி போய். ஸோ ஒருவேளை ராத்திரி நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்கும், ப்ராப்ளி அவங்க தப்பிச்சிருக்க மாட்டாங்க, ப்ராப்ளி அவங்க சிரமமாக இருக்கும். ஸோ இது போன்ற அந்த இடத்துல ரொம்ப சிரமமான ரெஸ்கியூ எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது பண்ணதுக்கு முக்கியமான காரணம், எங்கள்கிட்ட அப்போ போட் இருந்தது, எங்கள்கிட்ட கயாக் இருந்தது, எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது, ட்ரெஸ் இருந்தது, டெக்னிக்கலாக எல்லாருக்கும் தெரியும். என் கூட வந்த 15 பேருமே பக்கா ஸ்விம்மர்ஸ், எல்லாருமே நேஷனல் ஸ்விம்மர்ஸ். ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இது போன்ற ரெஸ்கியூக்கு நம்ம போல்டாக போகிறோம். நீச்சல் தெரியாது, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தெரியாது. இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு ஆள் வந்து தண்ணியில் முழுகிறாருன்னா நீங்கள் அவரை போய் கட்டிப்பிடிக்க போனீங்கன்னா அவர் நம்ம கட்டிப்பிடிச்சிடுவார். கட்டிப்பிடிச்சு 2 பேருமே அமுக்கிடுவார், முடியாது. அப்படிலாம் எனக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கேன் லைஃப்பில். ஆரம்ப காலங்களில் காவேரி ஆற்றுல எல்லாம் அவரோட சாராய ரைடு போகும்போது குற்றவாளிகள் வந்து குதிச்சு ஓடிட்டான்னு சொல்லிட்டு ஆற்றுல குதிச்சிட்டாங்களா? நானும் குதிச்சிட்டேன். நானும் குதிச்சதை பார்த்துட்டு அன்பழகன் சொல்லி ரெட் கான்ஸ்டபிள் குதிச்சாரு. குதிச்சு போகும்போது அன்பழகன் பாதியில் அவரால் முடியல, நான் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். சார் வாங்க சார் கூப்பிட்றாரு. ஸோ நான் போய் அவரை பிடிக்க போனால் அவர் என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. நானும் அவரும் இல்லை கட்டி பிடிக்கூடாதுங்க அப்படின்னா அவரால் முடியல, டயர்ட் ஆகிட்டார். அவர் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அவர் கொஞ்ச நேரத்தில் எனக்குமே டயர்டாகி போச்சுங்க. ஸோ இப்போ 2 பேருமே மூழ்கிற வண்டி தான் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஏதோ ஒரு கடவுள் வந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள் அப்போ தான் அந்த வளவில் அப்படி வராரு. அந்த உடனே நான் கூப்பிட்டேன், வந்தார், 2 பேரையும் கூட்டிகிட்டு போனோம். ஸோ இது போன்ற சூழ்நிலையிலெல்லாம் அந்த ரெஸ்கியூ பண்ண போகிறவரே இதில் முங்கி இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெரினா பீச்சில் வந்து நிறைய பேர் இறந்து போவாங்க. இப்போ 4 பேர் போவாங்க. முதல்ல ஒரு ஆள் முழுவார், அவரை காப்பாற்ற இன்னொரு ஆள் போவார், இவரும் முழுகுவார், 3ஆவது ஆள் இவரை காப்பாற்ற போவார். இப்படி தான் ஒரு 3-4 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் காப்பாற்ற போனவங்க தான் இறந்து போகிறதுன்னு வரும். ஸோ அதுக்கு தனி ட்ரைனிங் இருக்குது. அவங்க அந்த மாதிரி பண்ணவங்க தான். மெரினா பீச்சில் கூட நான் தீயணைப்புத்துறை இருக்கும்போது ஒரு மெரினா ரெஸ்கியூ ஃபயர் ஸ்டேஷன், ரெஸ்கியூ ஸ்டேஷன் அது ஒன்று மெரினாவில் ஆரம்பித்தோம். காவல்துறையில் கூட இன்னைக்கு மெரினாவில் வந்து குழந்தைகள், இளைஞர்கள், மற்றவங்க மூழ்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காவல் நிலையம். நமது மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா முன்காலங்களில் ஒரு 40-60 பேர்
சில ஆண்டுகளில் 80 பேர் 90 பேர்லாம் கூட ஆண்டுக்கு இறந்து போகிறாங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், நிறைய பேர் வந்து எனக்கு நீச்சல் தெரியும், நான் கடலில் நீந்திடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸில் வராங்க. ஆனால் இந்த கடலில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபினாமினன் இருக்குது, ரிப் கரண்ட். நீங்கள் கடல் வந்து அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், கீழே வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இறங்குனதும் உங்களை தண்ணி வந்து இழுத்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போயிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இழுக்குதுன்னு சொல்லி கரைக்கு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் வழக்கமான முயற்சியோட அதிகமாக முயற்சி பண்ணுவீங்க, ஓடுற மாதிரி. ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் டயர்டாகிடுவீங்க. இப்படி திரும்பி பார்ப்பீங்க, ஃபுல்லாக தண்ணியாக தெரியும், டயர்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, முடியாது, தண்ணி வாயில் இறந்துடுவீங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க கூட நிறைய இருந்திருக்காங்க. நீச்சல் தெரியாதவங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இன்னொன்று தர மாதிரி இருக்குங்க, அப்படியே ஒரு 3 அடி பள்ளம் இருக்கும். கடல் குளோருடைய தன்மை அது. இன்னொன்று அலையே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அதுக்கு ஃபோர்ஸ், பயங்கரமான ஃபோர்ஸ். நாங்கள் நீந்துறவங்கெல்லாம் அலையோட எல்லாம் போராட மாட்டோம். அலை போகுதுன்னா அது கூட தான் போவோம், தெரியுதுங்களா? அந்த அலை அடிக்கும் போது நம்மளை கவுத்திரும். அதில் போய் தண்ணியில் அடித்தா கூட அந்த கிடினஸ் வந்துடும், இறந்துருவோம். இப்படி பல்வேறு ஆபத்துகள் இருக்குது. அதுக்கு பேர் ரிப் கரண்ட். இது வந்து இந்த மெரினா பீச்சில் கால் வைக்கிறவங்க 2-3 நாளே சின்னதாக வருங்க, அடுத்த ஆள் ரொம்ப பெரிய அலை வந்துடும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அது அந்த நபரை கீழே தள்ளி போடலாம், இல்லை மூழ்கி அடிக்கலாம். ஸோ 60லேருந்து 70 பேர் இறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மெரினாவில் காவல்துறை சார்பாக ஒரு ரெஸ்கியூ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம பீரியடில் ஆரம்பித்தோம். அதில் கோஸ்டல் செக்யூரிட்டிக்கு காவலர்கள் இருப்பாங்க. நல்ல முறையில் அவங்க இந்த மாதிரி மரணங்கள் இல்லாத வகையில் பெருமளவில் தடுத்திருக்கிறாங்க. பட் ஒரு மரணம் கூட நடக்கக்கூடாது. மெரினா பீச்சில் ஒரு மரணம் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிற முறையில் தான் காவல்துறையினுடைய ஒரு திட்டம் இருக்குது. மீதி சில நேரத்தில் காவலர்கள் இல்லாத நேரம் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முக்கியமா அது ஆபத்துன்னு தெரிஞ்சா அதை வந்து அவங்க தான் வந்து கன்சிடர் பண்ணணும், போகக்கூடாது. ப்ரிவென்ஷன். மீனவர்கள் இருக்காங்க, மீனவர்கள் தான் நம்ம அங்கே மீனவர்களை வந்து இந்த ரெஸ்கியூவில் சம்பளம் கொடுத்து நியமிச்சிருக்கோம் திட்டத்தின்படி. மீனவர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே கடலில் போகக்கூடியவங்க. ஆனால் கடற்படையில் பார்த்தீங்கன்னா மீனவர்களே கிடையாது. எனவே ஒரு திட்டம் எப்படி கொண்டு வந்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவ குடும்பங்கள் இருக்கிற இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து கடற்படை, இந்திய கடலோர காவல்படை, கோஸ்ட் கார்டு, இதில் காவலர்களாக செய்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. அதில் நிறைய இளைஞர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. நான் கூட சில வீடியோ எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன், போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சார், கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸில் ஆரம்பித்து காலேஜ் டேஸ், அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சர்வீஸ், இப்போ இந்த நொடி வரைக்கும் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய பிளான்ஸ் என்னவா இருக்கு சார்? அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு சொல்ல போனால், இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு உடல் நல பற்றியது, ஃபிட்னஸை பற்றிய நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இளைஞர்களுக்கு பயிற்சி, அதாவது தைரியமாக ஒரு இடத்துல பேசுறது, போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வது, வாழ்க்கை மேலே ஒரு கவர்ச்சி, ஒரு ஆர்வம், அதை காட்டுறது, வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் வேலை வாங்குறதுக்கான திறமைகளை வளர்க்குறது, ஐஏஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்வது. இதில் எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்குமானா கிடைக்காது. பட் ஒரு போட்டிக்காக தங்களை தயார்படுத்தி கொள்கிறார்கள் என்றாலே அவங்களுடைய ஆளுமையை அவங்க மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ வந்து ஐஏஎஸ்னா ஒரு 100 பேர் 150 பேர் ஐஏஎஸ் கிடைக்குதுன்னா 1,00,000 பேர் தயார் பண்ணுறாங்கன்னா அந்த 1,00,000 பேருக்கும் கல்வி வருது இல்லைங்களா? அந்த வகையில் இளைய சமுதாயத்தை வந்து தட்டி எழுப்பணும். அவங்கள உடல் நலத்தின் மீதும் மனநலத்தின் மீதும் கல்வி அறிவியல் மீதும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக அறிவியல், நமது பிள்ளைகளுக்கு அறிவியல் ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதை பற்றி புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது. இஸ்ரேல் சொல்கிறான் பாருங்க, இஸ்ரேல் நாட்டினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறான், சிமோன் பியாரேங்கிறவன் சொல்கிறான், நமக்கு எவ்வளோ சவால்கள், எவ்வளோ பெரிய எதிரிகள், எவ்வளோ பெரிய நாடுகள் நம்ம மேலே ரொம்ப இதாக இருக்கிறாங்க. நம்ம ஆனால் விவசாயத்துறையிலையும் தொழில்துறையிலையும் மிலிட்ரிலையும் நம்ம தான் சூப்பராக இருக்கோம். உலகமே பயப்படுது அவங்கள பார்த்து. அதாவது மிலிட்ரினா ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியன்ட் மிலிட்ரினா உலகத்தில் உள்ள எந்த மிலிட்ரியை சொன்னாலும் அதை விட சிறப்பான மிலிட்ரி வச்சுருக்காங்க. விவசாயம், அங்கே தண்ணியே கிடையாது. என்னன்னா அவன் என்ன சொல்கிறான், நாம் அறிவியலை நம்பி இருக்கிறோம். we depend upon science, we trust in science. நம்ம சமுதாயம் வந்து அறிவியல் மீது ஆர்வத்தை காட்டுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இனி எதிர்காலத்தில் எல்லாமே அறிவியல் தான். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள் பாருங்கள், இந்த மொபைல் ஃபோன் ஆகட்டும், நம்ம இப்போ பேசுகிற மைக் ஆகட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குக்கர் ஆகட்டும், ஒரு ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், ஏர் கண்டிஷன் மிஷின் ஆகட்டும், ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லாமே இன்றைக்கி வந்து அறிவியல் அடிப்படை தாங்க.
ஒரு நிறைய வயசானவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் கொடுக்க தெரியலங்கிறாங்க. ம். இந்த வாட்ஸ்அப்பில் போய் ஒரு மெசேஜ் கொடுக்க தெரியாதவருக்கு வேலை கிடைக்குமா கேட்குறேன். கஷ்டம் தான். அடிப்படை. ஸோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண தெரியாதவருக்கு வேலை கிடைக்குமா இன்னைக்கு? இல்ல. அறிவியல் சிந்தனை, அறிவியல் சார்ந்த வாழ்க்கை, இல்லாததும் பொல்லாததும் எல்லாத்தையும் நம்பி அதன் மூலமாக உடலையும் கெடுத்து, அதன் மூலமாக மனதையும் கெடுத்து, எதிர்காலத்தையும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் எல்லாருக்கும் கல்வி, நல்ல தரமான கல்வி, அதுக்கு நம்ம மாணவர்கள் மத்தியில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைய திட்டமாக இருக்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் நிச்சயமா எனக்கு இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இன்டர்வியூ மூலமாக அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு கனெக்ட் இருந்தது சார் அப்படின்னு. பட் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு. ஸோ திண்டுக்கல்லேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கிறீங்க. நான் திண்டுக்கல் வந்த பிறகு ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ரோகிணி, ரொம்ப அருமையான ஒரு நேர்காணல். உங்களுக்கும் இந்த துறையில் பெரிய அளவில் நீங்கள் வளர்ந்து வர்றதுக்கு இந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.